எல்லா இடத்துலையுமே ராகவ் வந்து தேடுறாரு. ஆனால் அபி எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லோரும் கேட்குறாரு, அபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அபி ரூமில் இல்லையா அப்படின்னோன்னா, காடுமே ரூமில் அப்படின்னோடனே எல்லா இடமும் ராகவ் வந்து தேடி அலையிறாரு. அபி எங்கே போயிட்டாலும் தெரியலையே, ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற, வந்து தீர்ப்பு இந்த மாதிரி கொடுத்தனும் உன்னால் தாங்கிக்க முடியாமல் இப்படி பண்ணிட்டே அபி, ப்ளீஸ் அபி என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடாது அபி, நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல அபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிட்டே இருக்காரு. பார்த்தா ஒரு இடத்துல அபியை கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன் அபி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே கையை பிடிக்கிறாரு. உடனே வந்து ஏன் ராகவ் என்னை தேடினீங்களான்னு, பின்ன உன்னை தேடாமல் எதுக்காக அபி இப்படிலாம் பண்ணுற, என்னை ஏன் அபி தவிக்க விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களை தவிக்க வேணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, கூடி சீக்கிரம் நான் பெரிய தானே போகிறேன், அதுக்கப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க ராகவ் அப்படின்னோடனே, என் ஃபீலிங்ஸை என்றைக்குமே இவள் புரிஞ்சிக்க மாட்டா, இவன் நினைக்கிறதா வந்து நடத்திட்டுருக்கா, நம்ம சொல்கிறது கொஞ்சமாவது கேட்குறாரா, என் ஃபீலிங்ஸை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்க்குறாரு. உடனே ராகவ் சொல்லுங்க ராகவ் அப்படின்னோடனே, இப்போ எனக்கு உனக்கு என்ன தான் பிரச்சனை அபி, எதுக்காக அப்படி வீட்டை விட்டு வந்தேன் அப்படின்னோடனே, நான் வீட்டுக்கு வரணுன்னா ஒரே வந்து நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் நான் வீட்டுக்கு வருவேன், ஏன் அபி இப்படிலாம் பண்ணுறேன், என்ன சத்தியம் கேட்குறேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னோடனே, அபி நீ பண்ணுறது கொஞ்சமாவது சரி இருக்கா, நான் எப்படி மதுவை கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஏன்னா வந்து இப்போ தான் சொன்னாங்கல்ல 6 மாதம் நம்ம போய் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு, சேர்ந்து வாழலை, ஒரு வேளை மதுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சட்டப்படி குற்றமாகும், அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஷனில் தான் வைப்பாங்க, அப்புறம் நீ தான் என்னை வந்து எடுக்க வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்டுட்டு இங்கே பாருங்கள் எனக்கும் அது நல்லாவே தெரியும், எனக்கும் சட்டம் ஒன்றும் தெரியாமல் இல்லை, நான் இப்போ ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க சொல்ல, ஆனால் 6 மாதம் கழிச்சு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் மதுவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்புறம் நான் வரேன் அப்படின்னோடனே, இவன் விடவே மாட்டாளே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறோம், ஆனால் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த 6 மாதத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்னை புரிஞ்சுப்பேன், இந்த 6 மாதத்தில் நடக்க போகிற மாற்றங்களுக்கு எல்லாமே நிறைய வரும், அப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன், அப்போது இந்த சத்தியத்தை நீ பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டேன், ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறது எதுக்கு தெரியுமா, மதுவை நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கல, உனக்காக தான் நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், அது மட்டும் கிடையாது 6 மாதத்துக்கு இதை பற்றி நீ பேசவும் கூடாது, இன்னொரு விஷயம் நான் இப்போ சத்தியம் பண்ணி கொடுக்கறதால என் மேலே தப்புன்ற ஒரே காரணத்துக்காக நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், என் மேலே தப்பு இல்லை, நான் அந்த தப்பே செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், புரியுதா, சரி நீங்கள் தப்பு செய்யலைன்னா கல்யாணம் பண்ணிக்க வேணாம், ஆனால் தப்பு செஞ்சுருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னோடனே, சரி ஓகே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, சரி நான் வரேன், அப்புறம் இன்னொரு கண்டிஷன், நீங்கள் பழைய மாதிரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது, மது கிட்ட நல்லா பேசணும் பழகணும், நீங்கள் மது கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க பழகவே மாட்டேங்கிறாங்க, அதனால் மனசு வருத்தப்படுறாங்க தெரியுமா அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ வீட்டுக்கு வர சொன்ன நான் வந்துட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு விருப்பம் இருந்ததில் எல்லாம் செய்ய முடியும், இதை தான் பண்ணணும் இதை தான் செய்யக்கூடாது, நான் உனக்கு என்னைக்காவது ஆர்டர் போட்டிருக்கேனா, நீ எதுக்கு எனக்காக ஆர்டர் போடுற, ஓ நான் உங்கள் பொண்டாட்டி இல்லைல்ல அதனால் ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னோடனே, ஏன் அபி வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு. உடனே வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே மது கிட்ட வந்து அபி சொல்கிறாங்க, மது நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பேசிட்டேன் ராகவ் கிட்ட, எந்த பிரச்சனையும் இல்லை, கூடிய சீக்கிரம் பாருங்கள் உங்களையும் வந்து ராகவையும் நான் ஒன்றா சேர்த்துருவேன், ஒரு 6 மாதம் தான் சீக்கிரமாகவே போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ராகவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல அபி, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மது போகிறாங்க. இங்கே வந்து ராகவ் மனசு கஷ்டப்பட்டா வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, ஏன் அபி இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே வராங்க. என்ன ராகவ் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னடா இது இப்போ சத்தியெல்லாம் வாங்கிட்டாலே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னோடனே, உனக்கு என்ன தான் பிரச்சனை அபி, ஏன் அபி என்னை போட்டு இப்படி பண்ணுற, என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டியா, இங்கே பாருங்கள் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுருக்கீங்க, அந்த தப்பை நான் சரி பண்ணுறேன் அவ்வளோதான், இங்கே பாரு எனக்கு என் கூட வாழணும்னு உனக்கு ஆசையே கிடையாது அபி அப்படின்னோடனே, என்ன நீங்கள் புது புதுசாக என்னென்னமோ கேட்குறீங்க, எனக்கு எப்படி ஆசை வரும், ஏன்னா நீங்கள் தான் என் கூட வாழ விருப்பம் இல்லையே, சும்மா தானே வந்து நடிக்கிறீங்க, நான் நடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் முடிக்கிறாரு ராகவ்.